அமைச்சரவையில் அதிமுக பங்கேற்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். திருமாவளவன் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. அதிமுகவின் ஒரு பிரிவினர் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் விசிகாவுக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை தான் விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில அதிமுகவின் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான ஒரு தரப்பினர் பங்கேற்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. அப்படி அதிமுகவினர் தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்றால் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போ அதிமுக ஒரு பிரிவினர் தாவேகா அமைச்சரவைக்கு வந்தா நாங்க முடிவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்று இதே கேள்வியை தான் விசிக தலைவர் திருமாவளவனிடமும் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிமுகவின் ஒரு தரப்பினர் தாவேகா அமைச்சரவைக்குள் வந்தால் விசிகாவின் நிலைப்பாடு, விசிகாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்று திருமாவளவனிடம் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், 3 நாட்களுக்கு முன்னதாகவே நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தேன். அதிமுகவின் ஒரு பிரிவு தமிழக வெற்றி கழக அமைச்சரவைக்குள் வந்தால் விசிக தனது ஆதரவு நிலைப்பாட்டு என்ற முடிவை மறுபரிசீலனை செய்யும் என்று சொல்லியிருந்தேன். ஆனா இன்றைக்கு விசிகாவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன தகவல் அப்படின்னா, தாவேகா அமைச்சரவையில அதிமுகவின் ஒரு பிரிவு பங்கேற்க போவதில்லை என்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. இந்த தகவல் முக்கியமான ஒரு தகவலா பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை வைத்து பார்க்கும்போது தாவேகா அமைச்சரவையில் அதிமுகவின் ஒரு பிரிவு பங்கேற்கவில்லையா, அதைத்தான் திருமாவளவன் உறுதிப்படுத்துகிறாரா என்ற தகவலும் இருக்கு. மற்றொரு பக்கம் இன்றைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விசிக தாவேகா அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருந்தார். அந்த அழைப்பு தொடர்பாக திருமாவளவன் தொடர்ந்து முன்னணி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இன்று மாலை திருமாவளவன் ஒரு முக்கிய முடிவு எடுப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த முடிவு என்னவாக இருக்கும் என்று விசிக வட்டாரத்தில் விசாரிச்ச போது தாவேகா அமைச்சரவையில் விசிக பங்கேற்கும், அதற்கான முடிவு இன்று மாலை தெரிய வரும் என்றுதான் விசிக வட்டாரத்திலையும் சொல்லப்படுது.